Hi students, good morning. இது வந்து Engineering Maths 1 Regulation 2013 syllabusல Unit 2 Sequence and Series. இந்த வீடியோவில் நம்ம important அண்ணா யூனிவர்சிட்டி questions தான் பார்க்க போகிறோம். இந்த Unit 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய definitions இருக்குது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் define sequence. ஒரு சீக்வன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். A sequence is a function whose domain is the set of all natural numbers, whereas the range may be any set S. அதாவது டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸும் அந்த நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ரூல் அசைன் பண்ணி அதோட ரேஞ்ச் வந்து செட் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தென் அடுத்தது டிஃபைன் பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். பவுண்டட் அப்படின்னா என்னென்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டுக்கு மேலே அந்த வேல்யூஸ் போகாது, அதுதான் பவுண்டட். அன்பவுண்டட் அப்படின்னா லிமிட் இருக்காது. பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். அதாவது நம்ம செட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டைப் ப்ராக்கெட் தான் போடுவாங்க. இப்போ சீக்வன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி, பவுண்டட் சீக்வன்ஸு. எ சீக்வன்ஸ் இஸ் செட் டு பி பவுண்டட் வென் இட் இஸ் பவுண்டட் போத் எபவ் அண்ட் பிலோ. ஸோ மேலேயும் கீழேயும் அது பவுண்டாக இருக்கும். சப்போஸ் பவுண்டட் இல்லை அப்படின்னா அது பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு. தேர் எக்ஸிஸ்ட் நோ ரியல் நம்பர் எம் சச் தட் modulus of an less than or equal to m, n belongs to n, then the sequence is said to be unbounded. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது அன்பவுண்டட், எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது பவுண்டட், அவ்வளோதான். அடுத்தது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது டெஃபனிஷன் தனியாக, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தனியாக இருக்குது. ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட். சரியா? இப்போ ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா an ஈக்குவல் டு 1/2n. இது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 போட்டோம்னா இது, 2 போட்டோம்னா இது, 3 போட்டோம்னா இது, அப்படியே எக்ஸெட்ரா அப் டு n வரைக்கும். இப்போ இதுக்கு லிமிட், இந்த லிமிட் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும் பொழுது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ 2 power infinity it will அதாவது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும் பொழுது இந்த டேர்ம், இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆகும்னா 0 ஆயிரும். ஸோ இது வந்து ஃபைனட்டாக இருக்குது. ஸோ ஃபைனட்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி கன்வர்ஜென்ட். சரியா? தென் அடுத்தது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் இதுலேருந்தே சொல்லிடலாம். லிமிட் வந்து ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட், நாட் ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட். இப்போ இதுக்கு வந்து சீக்வன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா n² எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த n² லிமிட் எடுக்கும் பொழுது இன்ஃபினிட்டி தானே, n-க்கு இன்ஃபினிட்டி போடும் பொழுது அது இன்ஃபினிட்டி ஆயிரும். இப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் பொழுது அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபைனட் கிடையாது, நாட் ஃபைனட். அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது டிஃபைன் ஆசிலேட்டரி சீக்வன்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ ஆசிலேட்ரி அப்படிங்கும் பொழுது கன்வர்ஜென்ட்டாகவும் இல்லாமல் டைவர்ஜென்ட்டாகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆசிலேட்ரி. சரியா? நெய்தர் கன்வர்ஜஸ் நார் டைவர்ஜஸ் அப்படின்னா அது வந்து ஆசிலேட்ரி. இப்போ பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறாங்க -1 பவர் n. இதில் an அப்படின்னு போட்டாலும் அதே தான் வரும், -1 பவர் n. இட் இஸ் அ பவுண்டட் சீக்வன்ஸ். இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸுங்கிறாங்க. ஸோ பவுண்டட் அப்படின்னா என்ன, லிமிட் இருக்கும். லிமிட் என்னன்னு பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு லிமிட் போடும்பொழுது 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1ங்கிற ஆன்சர் கிடைக்குது. தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இது 2n போடும்பொழுது, அதாவது 2n அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். அதாவதுப்பா இப்போ an ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம்ல, இதுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும். இப்போ a1 அப்படிங்கும் பொழுது -1 அப்படின்னும் a2 அப்படிங்கும்போது +1 அப்படின்னும் கிடைக்கும். சரியா? அதை வச்சு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ 2n அப்படிங்கும் பொழுது 1 கிடைக்கும் ஆன்சர்.
அதுவே 2n+1 அப்படிங்கும் பொழுது, அதாவது ஆட் நம்பர்ஸாக டினாமினேட்டரில் இல்லை சஃபிக்ஸில் ஆட் நம்பர்ஸாக இருக்கும் பொழுது -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது லிமிட் எடுக்கும் பொழுது லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கன்வர்ஜும் ஆகாது. ஸோ நம்ம இந்த சீக்வன்ஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆசிலேட்டரி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தென் அடுத்தது மோனோடானிக் சீக்வன்ஸ். A sequence is said to increase steadily. ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஸ்டெடிலி. இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். அக்கார்டிங்லி ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா an+1ங்கிற வேல்யூ ஏஎன்னை விட அதிகமாக இருக்கும். டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கம்மியாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸாவோ அல்லது இன்க்ரீஸிங்காவோ அல்லது டிக்ரீஸிங்காவோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மோனோடானிக் சீக்வன்சஸ். தென் ஒரு சீக்வன்ஸ்க்கும் ஜென்ரல் ஃபார்ம் கேட்குறாங்க. இது ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். நியூமரேட்டரில் 1 2 3 அப்படியே வருது. தென் இங்கே ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் மாற்றி மாற்றி வருது. ஸோ 1 2 3 அப்படின்னு வரும்பொழுது n அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? தென் -1 பவர். இப்போ பவரில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சைன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து 2 அப்படிங்கிற டேர்ம் வரணும். ஸோ இங்கே n போடும் பொழுது இங்கே n+1 போட்டோம்னா கரெக்டாக இருக்குமா? பாருங்கள், n அப்படின்னு போடும் பொழுது n+1 போட்டால் இங்கே 1 போடும் பொழுது இங்கே 2 வரும். அப்போ பாசிட்டிவ். அடுத்தது n=2 போடும் பொழுது இங்கே 2 வரும், ஆனால் இங்கே 3 வரும். அப்போ நெகட்டிவ் சைன் வரும். சரியா? ஸோ பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் ஆல்டர்னேட்டாக வரும். நியூமரேட்டரில் வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டரில் எல்லா டேர்ம்ஸுமே 3 தான். தென் இங்கே பவர் 1 அப்படிங்கும்போது இங்கேயும் பவர் 1 தான். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். இங்கே ஒரு லைன் வரும். சரியா? -1 பவர் நான் n+1 போட்டிருக்கேன், அவங்க n-1 போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். தென் அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஸ்கொயர் வருது. தென் நியூமரேட்டரில் 1 2 3 4 அப்படிங்கிற டேர்ம்ஸ் வருது. ஸோ n போட்டுக்கலாம் பை அடுத்த டேர்ம் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு நம்பர் அதிகம். ஸோ n/n+1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இதுதான் வந்து இதோட ஜென்ரல் டேர்ம். தென் அடுத்தது இதோட ஜென்ரல் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 3 4 5. ஸோ எப்போவுமே ஜென்ரலாக n=1ன்னு தான் ஆரம்பிப்போம். 2 அப்படின்னு இருக்கிறதுனால நியூமரேட்டரில் n+1 ஸ்கொயரே தான், அதனால் ஸ்கொயர் பை இதுக்கு இதே டேர்ம் தானே, அதனால் n+1 ஃபேக்டோரியல். சரியா? இது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ இதுதான் வந்து இதோட ஜென்ரல் டேர்ம். இதுதான் ஆன்சர். சரியா? 10th one, define convergent series with example. ஸோ கன்வர்ஜென்ட் சீரீஸை டிஃபைன் பண்ணணும். தென் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபைனட் சீரீஸ் எடுத்திருக்காங்க, சமேஷன் un அப்படின்ட்டு. தென் அதோட சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணால் sn அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதோட சம்மை வந்து sn அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ snங்கிறது ஃபைனட் லிமிட்டாக இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம எடுத்துக்கிட்ட சீரீஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ கன்வர்ஜென்ட் சீரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது டைவர்ஜென்ட் சீரீஸ். டைவர்ஜென்ட் சீரீஸ்க்கு பாருங்கள், எகைன் இன்ஃபைனட் சீரீஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஓட சம் வந்து sn அப்படின்னு எடுத்திருக்காங்க. sn வந்து டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு. ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எடுக்கும் பொழுது sn வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான். snக்கு வந்து லிமிட் எடுக்கும் பொழுது ஃபைனட் லிமிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கன்வர்ஜென்ட் சீரீஸ். அதுவே லிமிட் எடுக்கும் பொழுது அது இன்ஃபைனட்டாக போச்சு அப்படின்னா அது வந்து டைவர்ஜெண்ட். சரியா? தென் இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ sn அப்படிங்கிறது இந்த மாதிரி n நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு n நம்பர்ஸ். இதோட சம் வந்து பார்த்திங்கன்னா n × n+1/2. இப்போ இந்த டேர்முக்கு
லிமிட் எடுக்கிறாங்க. n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும் பொழுது இந்த என்டையர் டேர்மே இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சீரீஸ் பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ட். சரியா? தென் அடுத்தது ஆசிலேட்ரி சீக்வன்ஸ். ஆசிலேட்ரினா என்ன? கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, டைவர்ஜென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆசிலேட்ரி. இப்போது ஒரு இன்ஃபைனட் சீரீஸ் எடுத்துக்கிறோம். அதோட சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் லிமிட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வேல்யூ லிமிட் n டென் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் ஆயிரும். அதுவே ஃபைனட் லிமிட்டாக இருந்தால் கன்வர்ஜென்ட் ஆயிரும். ஆனால் ஆசிலேட்ரினா கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, டைவர்ஜென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கிற டேர்ம்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது Sn ஈக்குவல் டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எடுக்கிறாங்க. எப்படி டேர்ம்? 5 - 4 -1 +5, மறுபடியும் அதே தான், +5 - 4 -1, மறுபடியும் 5 4 1, இதே மாதிரி தான் அப் டு n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். which is equal to 0, 5 or 1 according as the number of terms is. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. 3 டேர்ம்ஸ்னால் எது? ஃபஸ்ட்டு 3 டேர்ம். ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. அதுவே 4 டேர்ம், ஃபஸ்ட்டு 4 டேர்ம் எடுத்துக்கிட்டோன்னா இது ஏற்கனவே 0 + 5 5ன்னு கிடைக்கும். அடுத்தது 5 டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு -4 போடும்பொழுது 5 - 4 1 கிடைக்கும். எகைன் 6ஆவதாக ஒரு டேர்ம் எடுத்தோன்னா என்டையர் 0, மறுபடியும் 0 தான் கிடைக்கும். சரியா? ஸோ அதை தான் இப்படி சொல்கிறாங்க. 3m + 1, 3m + 2, 3m + 1, 3m + 1, 3m + 2, அதாவது 3, 4, 5க்கு ஜென்ரல் டேர்ம் எழுதியிருக்காங்க. 3 வந்தாலும் 0 தான், அதுவே 6 வந்தாலும் 0 தான். சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி 9 வந்தாலும் 0 தான் வரும். ஸோ அதை தான் ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 3m அப்படின்னா 3, 6, 9 அந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும். 3m + 1னா அந்த 3, 6, 9 கூட ஒரு +1. அப்போ 3, 6, 9 பாருங்கள், 3mக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வரும்? 3, 6, 9 வரும். அதுவே 3m + 1 அப்படிங்கும்போது இது கூட ஒன்னொன்னையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 4, 7, 10 வரும். அதுவே அடுத்த டேர்ம் 3m + 2 இருந்துச்சுன்னா எகைன் இது கூட ஒரு டேர்ம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இது கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5, 8, சாரி மாற்றி சொல்லிட்டேனோ, இல்லை கரெக்டு தான், 11, 5, 8, 11 இந்த மாதிரி. இதில் 3, 6, 9 எது வந்தாலும் 0, இதில் எது வந்தாலும் 5, இதில் எது வந்தாலும் 1. சரியா? ஸோ நம்ம எடுக்கிற டேர்ம்ஸே நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு யூனிக் லிமிட் கிடைக்காது. அதனால் இந்த சீக்வன்ஸ் என்னென்னா ஆசிலேட்ரி சீக்வன்ஸ். சொல்கிறது புரியுதா? தென் அடுத்தது டிஃபைன் சீரீஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனட் சீரீஸ் எடுத்துக்கிறோம், அதை ஆட் பண்ணுறோம். அது இன்ஃபைனட் சீக்வன்ஸாக எடுத்துக்கிறதுனால ஆட் பண்ணோம்னாலும் அது இன்ஃபைனட் சீரீஸாக தான் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. அதோட சம் வந்து Sn அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து சீரீஸோட டெஃபனிஷன். தென் அடுத்தது எக்ஸாமின் ஃபார் தி கன்வர்ஜென்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி சீரீஸ். இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் ஆகுமா அப்படின்னா இந்த லிமிட் வந்து ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு Sn எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட சம் பார்த்திங்கன்னா n × n + 1/2. இது டைவர்ஜென்ட் தான். ஏன்னா இப்போ தானே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் டெஃபனிஷனோட. ஸோ இதுக்கு லிமிட் எடுக்கும் பொழுது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங் போது இந்த என்டையர் டேர்ம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். சரியா? ஓகே, இப்போது அடுத்தது பார்க்கலாம். டெஸ்ட் தி கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸோட கன்வர்ஜென்ஸ் கேட்குறாங்க. 5, 4, 1. இங்கே கொஷின் எழுதும் பொழுது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க.
5,4,1 -4 வரும் 2 ஏற்கனவே இப்போ தானே பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸ் எடுத்துக்கிறோம், n டேர்ம்ஸ் வரும். இதோட சம் பார்த்திங்கன்னா இப்போ தானே பார்த்தோம் 0,5,1 இந்த என்னோட வேல்யூஸ் எதுவோ அதை பொறுத்து வரும். இது வந்து யூனிக் லிமிட் கிடையாது. ஸோ இது வந்து ஆசிலேட்டரி சீக்வன்ஸாக இருக்கும். தென் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சீரீஸ். இப்போது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸாவோ டைவர்ஜென்ஸாவோ இன்ஃபைனைட் சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அடிஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஃபைனட் number of terms for the sum of these terms being the finite quantity does not an addition or removal alter the nature of the sum. அதாவது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் எடுத்துக்கிறோம். அந்த இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜென்ஸாக இருக்கலாம் அல்லது டைவர்ஜென்ஸாகவும் இருக்கலாம். அந்த இன்ஃபைனைட் சீரீஸில் சில ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஆட் பண்ணுறதுனாலையோ இல்லை அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுனாலையோ அந்த சீரீஸோட கன்வர்ஜென்ஸோ டைவர்ஜென்ஸோ அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவாக இருந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் கன்வர்ஜென்ஸாக தான் இருக்கும். For the sum is clearly the greatest when all the terms are positive. அதுவே வந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது clearly the greatest when all the terms எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவாக இருக்கும் பொழுது. சரியா? அடுத்தது தென் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜென்ஸாவோ டைவர்ஜென்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த என்டையர் சீரீஸையே ஒரு ஃபைனட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணினாலும் அதே தான் வரும். கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், இல்லை டைவர்ஜென்ட்டாக இருந்தால் டைவர்ஜென்ட்டாகவே இருக்கும். தென் அடுத்தது டிஃபைன் த சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வித் எக்ஸாம்பிள். An infinite series in which all the terms after some particular term are positive is a, அதாவது எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் வந்து அது பாசிட்டிவ் சீரீஸ்னு சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்க, இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு அப்புறம் வர்றது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சீரீஸ் தான். தென் அடுத்தது, இப்போது இந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கிற இந்த சீரீஸ்க்கு ஒன்று கன்வர்ஜ் ஆகும் அல்லது டைவர்ஜ் ஆகும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் எடுத்துக்குவோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் எடுக்கும் பொழுது நெகட்டிவ் டேர்ம்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற n டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு தென் ஃபைனட் லிமிட்டாக இருந்தால் அது கன்வர்ஜென்ட், இன்ஃபைனட் லிமிட்டாக இருந்தால் அது வந்து டைவர்ஜென்ட். அவ்வளோதான். தென் அடுத்தது நெசசரி கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெசசரி கண்டிஷன் என்ன? ஃபைனட்டாக இருக்கணும், அவ்வளோதானே? பாருங்கள், பாசிட்டிவ் டேர்ம், இஃப் அ பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் சமேஷன் un வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லிமிட் வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 0 ஆர் அதர்வைஸ் ஃபைனட்டாக கூட இருக்கலாம். தென் லெட் எஸ்என் அப்படிங்கிறது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு லிமிட் எடுக்கும் பொழுது ஏ, அதாவது ஒரு ஃபைனட் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. தென் எஸ்என்னுக்கு ஃபைனட் அப்படிங்கும் பொழுது Sn-1க்கும் வந்து ஃபைனட்டாக தான் இருக்கும். அதுவே வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி போடும் பொழுது 0 அப்படிங்கிற ரிசல்ட் வருங்கிறாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறக்காக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரூஃப்பா, இந்த ப்ரூஃப் வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபைனட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் கம்பேரிசன் டெஸ்ட் அப்படிங்கும்பொழுது கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 சீரீஸ் வரணும் நம்மளுக்கு. பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் 2 சீரீஸ் எடுத்துக்கிறோம். சமேஷன் un அப்படின்னும் சமேஷன் vn அப்படின்னும் எடுத்துக்கிறோம். இதில் சமேஷன் vn கன்வர்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். un பற்றி எதுவும் தெரியலை அப்படிங்கும் பொழுது இதை வந்து vn கூட கம்பேர் பண்ணி பார்த்து கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்ல முடியும். பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா un less than or equal to vn for all values of n. என்னோட எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த கண்டிஷன்
ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன சொல்லலாம்னா அதோட சம்மேஷனும் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கன்வர்ஜென்ஸ்க்கு. அதுவே டைவர்ஜென்ஸ்க்கு அப்படிங்கும் பொழுது 2 சீரீஸ் எகைன் பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் 2 எடுத்துக்கிறோம். இதுலேயும் சமேஷன் விஎன் வந்து டைவர்ஜஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். தென் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது யூஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விஎன் ஃபார் ஆல் அண்ட் இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதுவும் வந்து டைவர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் தி கம்பேரிசன் டெஸ்ட் ஃபார் லிமிட் ஃபார்முக்கு கம்பேரிசன் டெஸ்ட் சொல்கிறாங்க. எகைன் 2 பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 சீரீஸ்க்கும் இந்த மாதிரி லிமிட் எடுக்கிறோம். அதாவது லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் un பை vn வந்து ஃபைனட் குவான்டிட்டியாக இருந்து தென் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 டேர்மும் வந்து ஒன்று கன்வர்ஜ் ஆகும் இல்லை டைவர்ஜ் ஆகும். 2க்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் வரும். தென் அடுத்தது காசிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு நான் நெகட்டிவ் மோனோட்டானிக் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த கண்டிஷனும் சேர்ந்து இருக்கணும். என்னதுன்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு யூஎன்னாக இருந்து ஃபார் ஆல் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் என் தென் இந்த சீரீஸ் சம்மேஷன் யூஎன் அண்ட் த இன்டெக்ரல் இது 2ம் சேர்ந்து கன்வர்ஜ் ஆகும் அல்லது டைவர்ஜ் ஆகும். 2ம் சேர்ந்து ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து காசிஸ் இன்டெக்ரல் டெஸ்ட்டோட ஸ்டேட்மெண்ட். சரியா? தென் அடுத்தது டெஸ்ட் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு வந்து கன்வர்ஜென்ஸ் டெஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பிரிண்ட் அவுட்டில் ப்ராப்ளம்ப்பா, ஒரே மாதிரி கரெக்டாக வரல, சில டேர்ம்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். ஆனால் நான் கொடுக்குற சாஃப்ட் காப்பி கொடுக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இதுக்கு வந்து ஜென்ரல் டேர்ம் எழுதியிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம் எழுதிட்டு லிமிட் எடுக்கிறாங்க யூஎன் பை விஎன் அப்படின்னு எடுத்துட்டு அது கன்வர்ஜென்ட்டாக இல்லை டைவர்ஜென்ட்டாக அப்படிங்கிறாங்க. இது ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை ஜஸ்ட் விட்டுருங்க. சிம்பிளாக 2-3 ஸ்டெப்பில் போடுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ இதுவும் வேண்டாம், இந்த கன்வர்ஜென்ஸ் டெஸ்ட்டே வேண்டாம். அடுத்தது பாருங்கள், இது பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் வித் எக்ஸாம்பிள். A series in which the terms are alternatively positive and negative. ஸோ இந்த வேர்ட் மூலமாகவே சொல்லிடலாம். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ்னால் ஒரு டேர்ம் பாசிட்டிவ் அடுத்த டேர்ம் நெகட்டிவ் மாறி மாறி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. திஸ் சீரீஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், கரெக்டாக ஆல்டர்னேட்டிவாக வருது. தென் அடுத்தது எக்ஸ்பிளைன் லெப்னிட்ஸ் டெஸ்ட் ஆன் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ். லெப்னிட்ஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அது வந்து கன்வர்ஜஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா யூஎன் கிரேட்டர் தேன் UN+1 இருக்கணும். யூஎன்னை விட UN+1 கிரேட்டர் தேனாக இருக்கணும். தென் லிமிட் எடுக்கும் பொழுது 0 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் செக் பண்ண சொல்கிறாங்க. இது ஆல்டர்னேட்டிங் சீரீஸாக இருக்கிறதுனால லெப்னிட்ஸ் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூஎன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்டர்னேட் டேர்ம்ஸாக இருக்குது. ஈச் டேர்ம் இஸ் நியூமரிக்கலி லெஸ் தேன் இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம். ஒரு டேர்மை விட அடுத்த டேர்ம் வந்து நம்பர்ஸ் கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ UN - UN+1 அப்படின்னு போடும்பொழுது இந்த நம்பரை விட இது சின்ன நம்பராக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ 1ஐ விட 1/√2 சின்ன நம்பர் தானே. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இதை விட இது சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்பொழுது மாற்றி சொல்லிட்டனோ, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அது வந்து 1/√n. n-1 அப்படிங்கும்போது 1/√n-1. இந்த டேர்மோட வேல்யூவை விட இந்த வேல்யூ லெஸ் தேன் 0 அப்படிங்கிறாங்க. எப்படி லெஸ் தேன் 0ங்கிறாங்க? சரி பார்க்கலாம் இருங்க, அடுத்த ஸ்டெப்பில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தென்
லிமிட் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்சோ லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் un ஈக்குவல் டு இது டினாமினேட்டர் 0 இந்த இன்ஃபினிட்டி வர்றதுனால 0 வரும். ஸோ லெபினிட்ஸ் ரூல் படி கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். இது பெரிய டேர்ம், இது சின்ன டேர்ம். இங்கே எழுதியிருக்கிறது தப்பாக எழுதியிருக்காங்க. சரியா? இது வந்து ஆக்சுவலாக கிரேட்டர் தேன் 0 தான் வரும். நான் சொன்ன ரிசல்ட்டு தான் கரெக்டு. அதாவது un விட un-1 சின்ன டேர்மாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்பொழுது கிரேட்டர் தேன் 0 தான் வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், un விட un+1 un தான் பெரிய டேர்ம், un+1 அதை விட சின்ன டேர்மாக தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். சரியா? இங்கே பிரிண்ட் அவுட்டில் தப்பாக இருக்குது. சரியா? ஓகே, இப்போது அடுத்தது இந்த சீரீஸோட கன்வர்ஜன்ஸ் செக் பண்ண சொல்கிறாங்க. இதுவும் ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் தான். இதுக்கு ஜென்ரல் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதணும். ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். மேலே வந்து 5 இருக்குது, கீழே மேலே 5 இருக்குது அப்படின்னா 2n+3 அப்படின்னு எடுக்கிறாங்க. n ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 தான் எப்போவுமே கொடுப்போம். n ஈக்குவல் டு 1 போடும் பொழுது 2n+3னா 5 கிடைக்கும். சரியா? அப்புறம் 2n, அடுத்தது n ஈக்குவல் டு 2 போடும்பொழுது 2+2 4, 4+3 7 கரெக்டாக வந்துடுது. ஸோ 2n+3/2n மைனஸ் un-1 அப்படிங்கும் பொழுது 2n+1/2n-2. ஸோ 2n+3ங்கிறது 5 அப்படின்னா 2n+1 அப்படிங்கும் பொழுது n ஈக்குவல் டு 1 போடும்பொழுது 3 வரும். சரியா? இந்த ப்ராப்ளம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அதாவது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ரெகுலர் அப்படின்னா வேறு. சரியா? ஸோ நம்ம கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபனிஷன்ஸ் அப்படியே நிறைய இருக்குது. அடுத்தது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ். டெஃபனிஷன்ஸ் வந்து 1 மார்க்கில் தான்ப்பா வருது. டிபிடி எக்ஸாம்க்கெல்லாம் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த கன்வர்ஜென்ட் சீரீஸ் ஹூஸ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஆல் பாசிட்டிவ் ரிமைன்ஸ் கன்வர்ஜென்ட் வென் ஆல் இட்ஸ் டேர்ம்ஸ் ஆர் மேட் பாசிட்டிவ் தென் இட் இஸ் கால்டு அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ். அதாவது ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் எடுத்துக்கிறோம். அந்த கன்வர்ஜென்ட் சீரீஸில் எல்லா டேர்முமே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலை அவங்க, ஆனாலும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸையும் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றினாலும் எகைன் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ். சரியா? அடுத்தது கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட். கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட் அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள், சமேஷன் un வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். தென் இதில் இருக்கிற நெகட்டிவ் சைன்ஸை விட்டுட்டு மாடுலஸ், அதாவது மாடுலஸ் எடுக்கும் பொழுது டைவர்ஜென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னா இந்த un கன்வர்ஜென்ட்டாக இருந்து இதுக்கு சமேஷன் சமேஷன் இல்லை, மாடுலஸ் எடுக்கும் பொழுதும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்படி இல்லாமல் கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறது வந்து மாடுலஸ் எடுக்கும் பொழுது டைவர்ஜென்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சீரீஸ், அதாவது இங்கே வந்து இது வந்து ஸ்கொயர். சரியா? பிரிண்ட் அவுட் கரெக்டாக வரல. இங்கே ஸ்கொயர் இருக்கிற இந்த டேர்ம் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படிங்கும் பொழுது இங்கே இருக்கிற நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிட்டாலும் எகைன் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸாக தான் இருக்கும். இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து இங்கே ஸ்கொயர்ஸ் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்கும் பொழுது கன்வர்ஜென்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் சைன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சீரீஸாகவும் மாறிடும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட்டோட எக்ஸாம்பிள். சரியா? இப்போது 2 எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. சரியா? தென் அடுத்தது ஆக்சுவலாக கொஷினில் 2க்கும் தனித்தனியாக எக்ஸாம்பிள் அவங்க கேட்கலை.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை இதை பற்றி. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டோட எக்ஸாம்பிள் இது, கண்டிஷ்னலி கன்வர்ஜென்ட்டோட எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ். சரியா? இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ இந்த சீரீஸ் அப்சல்யூட் டேர்ம்ஸ் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது. இதுவும் வந்து கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் டேர்மே வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். சரியா? தென் அடுத்தது இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வேண்டாம், நம்ம இதை விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்குறக்கு சான்சஸ் இல்லை. தென் அடுத்தது டி-அலம்பர்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட். if summation un is a positive term series, அப்புறம் இந்த டேர்முக்கு லிமிட் எடுக்கிறோம். லிமிட் n tending to infinity of un plus 1 by un equal to l அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் இந்த சம்மேஷன் unங்கிற டேர்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் எப்போ அப்படின்னா, இந்த லிமிட் l இருக்கு இல்லையா, l வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா. அதுவே கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும். அதுவே ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டே வந்து ஃபெயில். தி சீரீஸ் மே கன்வர்ஜ் ஆர் இட் மே டைவர்ஜ். எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. டெஸ்ட்டே ஃபெயில் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் கேட்குறாங்க. இது டி-அலம்பர்ட்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. இது இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வேண்டாம். எல்லாமே அதே மாதிரி தான்ப்பா இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த டைப் ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இல்லை. சரியா? இப்போ இந்த யூனிட்டில் இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸு. இனி அடுத்த யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மெட்டீரியல் தான் அவைலபிளாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோஸில். பாருங்கள். Thank you.